வணக்கம். இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் கோயில் பந்தள ராஜா கிட்ட இருந்து எப்படி கேரள அரசாங்கத்துடைய கைக்கு மாறுச்சு அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். இது எல்லாம் நடக்கிறது தானே. அந்த காலத்தில் ராஜாக்களுடைய ஆட்சி நடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போது ஜனநாயக ஆட்சி வந்ததுக்கப்புறமா எல்லா கோயில்களும் நிலங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு கீழே வர்றது தான முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பந்தள ராஜ குடும்பமானது திருவாபரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜாக்களாக இருக்கும்போது ஐயப்பனுக்கு சூட்டி அழகு பார்க்கறதுக்காக வச்சிருந்த அந்த திருவாபரணங்கள் எல்லாம் இன்னமுமே பந்தள அரசாங்கம் கிட்ட தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அரசாங்கமானது அந்த பந்தள அரசாங்கத்துக்கிட்ட இருந்த அந்த திருவாபரணங்களை வாங்காம நீங்களே வச்சிருங்க, என்னதான் அது கோயில் சொத்தாகவே இருந்தாலும் ஐயப்பனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதாகவே இருந்தாலும் பந்தள ராஜ குடும்பமே அந்த ஆபரணங்களை பூரா வச்சிருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மகர ஜோதி பார்க்கும்போது ஐயப்பனுக்கு பூட்டி அழகு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த கோயிலை மட்டும் பந்தள ராஜவம்சத்துக்கிட்ட இருந்து அரசாங்கமானது கேரள அரசாங்கமானது எடுத்துக்கிறணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வியை தள்ளி வச்சு பார்க்கும்போது நேரடியா பந்தள ராஜா கிட்ட இருந்து அரசாங்கம் இந்த கேரள அரசாங்கமானது கோயிலை எடுத்துக்கிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. பந்தள ராஜ குடும்பத்துக்கிட்ட இருந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இந்த கோயில் போய் அதுக்கப்புறமா தான் தேவசம் போர்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பானது உருவாக்கப்பட்டு கேரள அரசாங்கமானது இந்த கோயிலை வச்சுக்கிறது. இப்போ நமக்கு முதல் கொஸ்டின் அப்போ என்ன வரணும், கேரள அரசாங்கமானது ஏன் சபரிமலையை எடுத்துக்கிருச்சு அப்படின்னு வரக்கூடாது. திருவாங்கூர் சமஸ்தானமானது பந்தள ராஜா கிட்ட இருந்து இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலை ஏன் வாங்குச்சு, எதுக்கு வாங்குச்சு, எப்படி ஐயப்பனை பந்தள ராஜ குடும்பத்தில் வாழ்ந்து வந்த ஐயப்பனுடைய கோயிலை திருவாங்கூர் சமஸ்தானம் வாங்குது, அதுக்கு என்ன காரணம் சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இன்னைக்கு தேதிக்கு சபரிமலை கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய தேவசம் போர்டை பற்றி, திருவாங்கூர் தேவசம் போர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். 1950 வருஷத்தில் இந்த திருவாங்கூர் தேவசம் போர்டு அப்படிங்கிற அமைப்பானது உருவாக்கப்படுது. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு துறை இருக்கோ, அதே மாதிரி கேரள அரசாங்கத்துக்கு கீழே கொச்சி இந்து சமயத்துறை சட்டம் அப்படின்னு சொல்லி 1950 ஒரு சட்டமானது நிறைவேற்றப்பட்டு அதில் தான் இந்த திருவாங்கூர் தேவசம் போர்டு அப்படிங்கிற அமைப்பானது உருவாக்கப்படுது. இது கோயில்களை நிர்வகிக்கிறது, மேற்பார்வை பண்ணுறது, கோயில்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை எல்லாம் முறைப்படுத்துறது, கோயில் சொத்துக்களை பூரா கையாளக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களை பூரா பார்க்குது. இப்படியாக திருவாங்கூர் தேவசம் போர்டு 1950 கிட்டத்தட்ட 74 வருஷங்களுக்கு முன்னால அமைக்கப்படும் போது 1248 கோயில்கள் அன்னைக்கு தேதிக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்திருக்கு. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி குடியரசு நாடாக மாறுறதுக்கு முன்னால திருவாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லிட்டு ராசாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே 1248 கோயில்கள் இருந்துச்சுன்னு அந்த 1248 கோயில்களையும் திருவாங்கூர் தேவசம் போர்டுன்னு சொல்லி இந்த அமைப்பானது உருவாகி அந்த கோயில்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த திருவாங்கூர் தேவசம் போர்டானது திருவனந்தபுரத்தில், கேரளத்தில் திருவனந்தபுரத்தில் தான் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த தேவசம் போர்டானது கேரள அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்பட்டாலும் இதை நிர்வகிக்கிறதுக்குன்னு 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 3 பேரும் தொடர்ச்சியாக 3 வருஷங்கள் பொறுப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தேவசம் போர்டுடைய உறுப்பினர்கள் எல்லாம் மாற்றப்படுவாங்க. சரி, இந்த அமைப்பானது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா 1949 வருஷத்தில் இந்தியா கூட இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை இந்திய குடியரசு நாடாக உருவாக்கும் போது இந்த சமஸ்தானத்தை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போ அன்னைக்கு தேதிக்கு இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சித்திரை திருநாள் பாலராமவர்மா அப்படிங்கிற ராஜாவானவர் 1949 இந்திய அரசாங்கத்தோட ஒரு உடன்படிக்கை போடுறாரு. அந்த உடன்படிக்கையின்படி திருவாங்கூர் ராயல் தேவசம் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் முதல்ல ராஜாவுக்கு கீழே அந்த 1248 கோயில்களையும் நிர்வகிக்குது. அதுதான் திருவாங்கூர் தேவசம் போர்டுன்னு சொல்லிட்டு 1950 உருவாகிறதுக்கு இந்த உடன்படிக்கை, நான் வந்துட்டு இந்திய நாட்டோட சேரணும்னா இந்த கோயில்களை நிர்வகிக்கிறதுக்கு தனியாக அமைப்பு வேணும் அப்படின்னு ராஜா கேட்டு அதன் பேரிலே திருவாங்கூர் தேவசம் போர்டானது உருவாக்கப்படுது. சரி, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் முதல்ல பந்தள ராஜவம்சமானது எப்படி சபரிமலை ஐயப்பன் கோயிலை உருவாக்குறாங்க,
அதுக்கப்புறமா பந்தள நாட்டுக்கிட்ட இருந்து எப்படி திருவாங்கூர் சமஸ்தானம் கைக்கு இந்த கோயிலானது போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பாண்டியர்கள், மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாண்டியர்கள் பல்வேறு காரணங்களுக்காக எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக மதுரையிலிருந்து கிளம்பி வந்து தென்காசியில ஒரு பாண்டியர்களுடைய கூட்டமானது தங்கி இருந்து அவங்கெல்லாம் மறுபடியும் கேரளத்துக்குள்ள வந்து சேர்றாங்கிறாங்க. அப்படி தென்காசியிலிருந்து வந்த பாண்டியர்கள் அச்சங்கோயில், கொன்னி இந்த வழியாக வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் வேணாடுன்னு சொல்லப்படக்கூடிய சேரநாடு, அந்த வேணாட்டு ராஜா அடைக்கலம் கொடுத்ததுனால கிபி 904 905 வாக்குல பந்தளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல அவங்களுக்குன்னு அந்த ராஜா, வேணாட்டு ராஜா கொஞ்சம் நிலம் கொடுத்து ஒரு சின்ன படையையும் கொடுத்து இந்த பாண்டிய வம்ச மக்களுக்கு பந்தளத்து ராஜா அப்படின்னு பேர் கொடுத்து இந்த கேரளத்துக்குள்ள அடைக்கலம் கொடுக்கிறாரு. இப்படியாக 904 905 வாக்குல பந்தள ராஜ குடும்பமானது கேரளத்துக்குள்ள வருது. அதுக்கப்புறமா அவங்க சபரிமலையில ஐயப்ப சாமிக்கான கோயிலை கட்டி பல காலமாக அவங்க கும்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய மக்களால சபரிமலைக்கு போய் சாமி கும்பிட முடியாது. ஆனா பந்தள ராஜ குடும்பமும் அந்த சபரிமலை காட்டுக்குள்ள இருந்த நிறைய பழங்குடியின மக்கள் இவங்கெல்லாம் வந்து ஐயப்ப சாமியை கும்பிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, சபரிமலையில முன்னால இருந்தே தர்மசாஸ்தாவுடைய கோயில், அந்த வேத காலத்துல வாழ்ந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் கட்டி வச்சுட்டு போன தர்மசாஸ்தா கோயில் இருந்துச்சு. அதுக்கப்புறமாக இங்க வந்து சேர்ந்திருந்த அந்த பந்தள குடும்பமானது தர்மசாஸ்தாவுடைய கோயில் இருக்கக்கூடிய ஐயப்பனை, சாஸ்தாவை வணங்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு கதைகள் போகுது. அதுக்கப்புறமா இந்த பந்தள குடும்பத்துல ராஜவம்சத்துல ஆரிய கேரளவர்மன் சொல்லி மணிகண்டன் ஐயப்பன்னு பேர் வாங்கக்கூடிய இன்னொரு சரித்திர புருஷரானவர் வர்றாரு. அவருக்காக தர்மசாஸ்தா கோயிலுக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மணிமண்டபம் எல்லாம் அமையுது. இப்படியாக பந்தள ராஜ குடும்பமானது சபரிமலை ஐயப்பன் கோயிலை நிர்வாகம் பண்ணி வராங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் முதல்ல 904 905 அவங்க உள்ள வரும்போது வேணாடுன்னு சொல்லி ஒரு நாட்டை ஆட்சி பண்ண ராஜாவானவர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? இப்படி பல நூறு வருஷங்கள் தாண்டி வரும்போது 1729 வாக்கில் பந்தளமானது திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள சேர வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வருது. அது என்னன்னா, பல நூறு வருஷங்கள், கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு அப்புறமா வந்த இந்த வேணாட்டு பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு வந்த அவங்களுடைய பரம்பரை வாரிசுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிறைய சிற்றரசுகளை பூரா, சின்ன சின்ன நாடுகளாக இருக்கக்கூடிய அரசுகளை பூரா சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய சமஸ்தானமா உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால 1723 வாக்கிலேயே ராஜா மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிறவர் நிறைய குறுநிலங்களை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த வேணாடு, சேரநாடு அப்படின்னு பழங்காலத்தில் இருந்த அந்த பகுதிகளை பூரா திருவாங்கூர் சமஸ்தானமா உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கும் போது 1720களின் கடைசியில பந்தள ராஜ குடும்பமானது திருவாங்கூர் சமஸ்தானம் நிறைய குறுநிலங்களை அதுக்கு கீழே சேர்க்கும் போது பந்தள அரசாங்கமும் ஒரு காலகட்டத்தில் இந்த வேணாட்டு ஆட்சி பண்ணவங்க தான் தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக, ஒரு சிற்றரசாக தன்னை உட்படுத்திக்குது. இப்படியாக காலங்கள் போய்கிட்டு இருக்கு. திருவாங்கூர் சமஸ்தானம், திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அரசானது பத்மநாபபுரத்தில் வச்சு முதல் ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய தலைநகரமாக திருவனந்தபுரத்தை மாத்திக்கிறாங்க. சவுத் கேரளான்னு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, பட்டணம்திட்டா, கொல்லம், திருவனந்தபுரம் இந்த அத்தனை பகுதிகள், இது போக கேரளத்தில் எர்ணாகுளத்தில் சில பகுதிகள், திருச்சூர்ல சில பகுதிகள், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கன்னியாகுமரி, தென்காசியில் சில பகுதிகள், இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய சமஸ்தானமாக இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்குது. அதுக்குள்ளதான் நம்ம பார்க்கக்கூடிய பந்தள அரசாங்கமும் உள்ள சேர்ந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்படியாக ராஜா மார்த்தாண்டவர்மா 1720களின் கடைசியில திருவாங்கூர் சமஸ்தானத்தை உருவாக்கிறாரு. இப்படியாக காலங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மைசூருடைய ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. சரி, யார் அந்த மைசூர் ஆட்சியாளர்கள், ஏன் இந்த பகுதிகளை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மைசூர் பகுதிகளானது விஜயநகர பேரரசால தான் ஆட்சி பண்ணப்பட்டு வந்துச்சு. விஜயநகர பேரரசுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இப்ப நம்ம மைசூர் ராஜ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் பார்க்குறோம் பாருங்க. அப்படியாக மைசூர் ராஜ குடும்பம்னு சொல்லப்படக்கூடிய வாடியார் வம்சம், உடையார் வம்சம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராஜாமார்கள் எல்லாம் அந்த விஜயநகர பேரரசுக்கு கட்டுப்பட்டு சிற்றரசர்களாக மைசூர் ஆட்சி பண்ணி வராங்க. அப்புறம் விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா இந்த மைசூர் ராஜ குடும்பமானது தன்னிச்சையான அரசாக இயங்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் 1761 வாக்குல கிருஷ்ணராஜ வாடியார் அப்படின்னு சொல்லிட்டு மைசூருடைய ஒரு ராஜா ஆட்சி பண்ணி வரும்போது அவருடைய முக்கியமான தளபதியாக இருந்த
ஐதர் அலி என்ன பண்றாரு, ராஜாவையே தூக்கி சிறைப்படுத்தி அந்த நாட்டை, மைசூர் நாட்டை தன்னுடைய நாடாக பிரகடனப்படுத்தி அவர் ஆட்சிக்கு வர்றாரு. இப்படிதான் ஐதர் அலியானவர் மைசூருடைய ராஜாவாக மாறுறாரு. 1761 அவர் மைசூருக்கு ராஜாவானதுக்கு அப்புறமா தன்னுடைய நிலப்பகுதிகளை பூரா விரிவடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1766 வாக்குல மலபார் மேல, இந்த கேரளத்து மேல போர் தொடுக்கிறாரு. அப்படி கேரளத்து மேல போர் தொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் கேரளமானது 3 பிரிவுக்குள்ள அடங்கிக்கிறது. ஒன்னு திருவாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிக்குள்ள அடங்கக்கூடிய நிறைய சிற்றரசுகள், இன்னொன்னு கொச்சி அரசாங்கம். கொச்சிக்குனே தனியாக ஒரு சமஸ்தானம் இருந்துச்சு, அதுக்கு கீழையும் நிறைய குறுநிலங்கள் இருந்துச்சு. இது போக கோழிக்கூடு பகுதியானது தனிப்பட்ட முறையில் நிறைய ஜமீன்தார்களால் ஆட்சி பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஒட்டுமொத்த கேரளாவே திருவாங்கூர், கொச்சி, கோழிக்கூடு அப்படின்னு 3 பிரிவுகள் தான் இருந்திருக்கு. இந்த 3 பிரிவுகள் மேலையும் ஐதர் அலியானவர் 1766 வாக்குல போர் தொடுக்கிறாரு. அப்படி போர் தொடுக்கும் போது கொச்சி அரசாங்கமானது, கொச்சி சமஸ்தானமானது மைசூர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐதர் அலிக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு வரி செலுத்தி அவங்களுக்கு கீழே சிற்றரசாக இருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறது. இதே சமயத்தில் அந்த கோழிக்கூட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஜமீன்தார்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் போர் பண்ணி ஜெயிக்க முடியாம அடிமைப்பட்டே போயிடுறாங்க. ஆனா இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் மட்டும் 1766 நடந்த அந்த மிகப்பெரிய போர்ல இந்த ராஜா, ஏற்கனவே திருவாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லிட்டு ராஜா மார்த்தாண்டவர்மா உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரா, அப்போ அந்த போர் நடக்கும் போது அந்த பகுதிகளை பூரா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர், அவருக்கு பின்னால வந்த தர்மராஜான்னு சொல்லப்படக்கூடிய ராஜா, அந்த ராஜா இந்த போர்ல ஐதர் அலியை ஜெயிக்க விடாம கஷ்டப்பட்டு போராடி திருவாங்கூர் சமஸ்தானமானது மைசூருடைய அரசுக்கு கீழே கட்டுப்படாம பாத்துக்கிறாரு. அதுக்கு பந்தள ராஜா முதற்கொண்டு அவருக்கு கீழே இருந்த நிறைய சிற்றரசர்கள் எல்லாருமே அந்த சமயத்தில் திருவாங்கூர் ராஜாவுக்கு உதவி செஞ்சாங்க. இப்படி கேரளத்தை பிடிக்கணும்னு சொல்லி ஐதர் அலி முயற்சி செய்யும் போது எல்லா இடங்களையும், மொத்தம் இருந்த 3 பெரிய நிலப்பரப்புகள்ல கோழிக்கூட்டையும் பிடிச்சாச்சு, கொச்சியையும் பிடிச்சாச்சு, இந்த திருவாங்கூரை மட்டும் பிடிக்க முடியலையே, தோத்து போயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் இருக்காரு. இப்படி காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கும் போது 1789-90ல திப்பு சுல்தான் சொல்லி ஐதர் அலியுடைய மகனானவன் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு படையெடுப்பு எடுக்கிறான். ஏன்னா திருவாங்கூரை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டம் கட்டி வச்சிருந்ததுனால அந்த படையெடுப்பை மறுபடியும் முன்னெடுத்து வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி படையெடுப்பை அவங்க முன்னெடுக்கும் போது திருவாங்கூர் சமஸ்தானமானது இந்த சமயத்தில் மைசூர் படைகளை நம்ம எதிர்கொள்ளணும்னா நமக்கு கொஞ்சம் நட்புறவோட இருக்கக்கூடியவங்களை எல்லாம் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படியாக மைசூர் அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்கனவே இந்த திருவாங்கூர் சமஸ்தானமானது கிழக்கிந்திய கம்பெனி கூட கொஞ்சம் நட்புறவோட இருந்திருக்கு. அதனால ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனியுடைய உதவியை இந்த ராஜா, திருவாங்கூர் சமஸ்தானத்து ராஜா கேட்கிறாரு. அதே மாதிரியே ஆங்கிலேயர்களும் பல காலமாக இந்த மைசூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த மலபார் பகுதிகளை பூரா தாங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த சண்டைக்கு ஒத்துக்கிட்டு வந்து மைசூர் சமஸ்தானத்து கூட இந்த திருவாங்கூர் ராஜாவுக்காக சண்டை போடுறேன்னு சொல்லி சண்டை போட்டு அவங்கள, மைசூர் அரசாங்கத்தை தோக்கடிச்சு அவங்க கிட்ட இருந்த இந்த மலபார் பகுதிகளை பூரா புடுங்கிட்டு விட்டுட்டு திருவாங்கூர் சமஸ்தானத்தையும் காப்பாற்றி விடுறாங்க. அப்படி காப்பாற்றி முடிச்ச உடனே ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. சில வருஷங்கள் கழிச்சு 1795 என்ன அக்ரிமெண்ட்னா, இனிமேல் திருவாங்கூர் சமஸ்தானம் இருக்குது, அது ஆங்கிலேயர்களுக்கு, இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு நட்புற உள்ள நாடு கிடையாது, அது எங்களால் பாதுகாக்கப்பட்ட நாடு, எங்களுக்கு கட்டுப்பட்ட நாடு அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போர் செலவுகள் ஆயிருக்கு. மைசூர் படைகளை எதிர்த்து போராடுறதுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிறைய போர் செலவாயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திருவாங்கூர் சமஸ்தானத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வந்தோம், அதனால தான் போர் செலவு, அதை பூரா திருவாங்கூர் சமஸ்தானம் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 1790களின் கடைசியில் கிழக்கிந்திய கம்பெனியானது சொல்லிடுது. அதனால திருவாங்கூர் சமஸ்தானமானது முடிஞ்ச வரைக்கும் அவங்களால எவ்வளவு பணம் திரட்டி தர முடியுமோ தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய சிற்றரசுகள் கிட்டலாம் போய் அதுக்கான பணத்தை திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியாக பந்தளத்து ராஜ குடும்பமானது போர் செலவுகளுக்காக திருவாங்கூர் சமஸ்தானத்தை காப்பாற்றுறாங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பந்தளத்தையும் சேர்த்தான காப்பாற்றுறாங்க. அதனால பந்தளமானது 2,20,000 ரூபாய் வரைக்கும் மிகப்பெரிய தொகையை அவங்க திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு போர் செலவாக கொடுக்க வேண்டியிருந்திருக்கு. அதை எடுத்துட்டு போய் நான் வெள்ளக்காரன்ட்ட கொடுப்பேன்னு சொல்லிட்டு திருவாங்கூர் ராஜா சொல்லும் போது பந்தள அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளவு பெரிய பணம் இல்லாதனால அவங்களுடைய ஒட்டுமொத்த ராஜாங்கத்தை, அவங்களுடைய ஒட்டுமொத்த பகுதிகளையும் திருவாங்கூர் கிட்டையே அடமானம் வைக்கிறாங்க. கடைசியாக அதை மீட்க முடியாம திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இந்த பந்தள ராஜ குடும்பமானது மாறி போயிருது. அப்படி வரும்போது
அதாவது எல்லா பகுதிகளையும் எல்லா நிலபுலங்களையும் எல்லாமே திருவாங்கூர் சமஸ்தானம் தனக்கு கீழே எடுத்துக்கிற போது இந்த சபரிமலை கோயிலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வருது. ஆனாலும் ஐயப்பன் வளர்ந்த இடம் அப்படிங்கிறதுனால அவருக்காக செய்யப்பட்ட திருவாபரணங்களை மட்டும் இந்த திருவாங்கூர் சமஸ்தானமானது வாங்கிக்கிறாம பந்தள ராஜ குடும்பத்துக்கிட்டே கொடுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஐயப்பன் கோயில்ல மகரஜோதி பார்க்கும்போது அந்த திருவாபரணங்களை மணிகண்டனுக்கு பூட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியாவானது சுதந்திரம் அடையுது. சுதந்திரத்துக்கு அப்புறமா எப்படி திருவாங்கூர் தேவசம் போர்டு அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிற கதையை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.